ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, வாழைக்காயில் புட்டு செய்ய போகிறேங்க. அதுக்காக வாழைக்காய் வாங்கி அதை இட்லி பானையில் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வச்சுக்கலாம் வேக வச்சு எடுத்துருக்குறேங்க. அதை இனிமேல் இதில் துருவணுங்க. துருவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேங்க. பாருங்கள், நல்லா துருவிட்டேன். சூப்பராக இருக்குது, பொழு பொழுன்னு இருக்குது. இப்போ மிக்சியில் அரைக்கிறதுக்கு 9 சின்ன பல்லு தான் பூண்டு, 9 பூண்டு, ஒரு பெரிய பச்சை மிளகாய் 1, கருவேப்பிலை ஒரு கொத்து, சீரகம் 1 ஸ்பூன். இதை மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், வானிலை வச்சுருக்கேன். வானிலை சூடணும். தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். சூடாகட்டும். சூடாயிடுச்சு. இப்போ கடுகு உளுந்து போட்டுக்கலாம். பொரிக்கட்டுங்க. ஒரு சின்ன வரமிளகாய் 1 போட்டுக்கலாங்க. அதுவும் பொரியட்டும். பாருங்கள், மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். இதையும் போட்டுடலாம். பாருங்கள், இதையும் போட்டுறேன். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அது நல்லா ரச சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்குள்ள சூப்பராக இருக்கும். நம்ம வாழைக்காய் பொரியல் மாதிரி பண்ணியிருப்போம். இது வாழைக்காய் புட்டு சூப்பராக இருக்குது. கொஞ்சம் பச்சை வாசனை போகட்டுங்க. போனதுக்கப்புறம் உப்பும் மஞ்சளும் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் வதக்கினா போதுங்க. இப்போது துருவி வச்ச இந்த வாழைக்காய் புட்டை போட்டுடலாங்க. ஸ்மெல் சூப்பராக இருக்குங்க. இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் போட்டுக்கலாங்க. இது கொஞ்சம் வாழைக்காய் வாயுன்னு சொல்லுவாங்க. நான் ஏற்கனவே பூண்டு போட்டிருக்கேன். என்கிட்ட பெருங்காய் கட்டி தான் இருக்குது, தூள் இல்லையா, அதனால் போடலைங்க. வேணால் பெருங்காய் தூள் இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் போட்டுக்கோங்க, அதுவும் நல்லாயிருக்கும். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குங்க. இது அதாவது சொன்ன மாதிரி ரசம் சாதத்துக்கும் தயிர் சாதத்துக்கும் ரொம்ப காம்பினேஷன் நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.